1000 வருஷம். நினைச்சு பார்க்க முடியுதா? ஒரு பேரரசு எப்படி இவ்வளவு காலம் நிலைச்சு நிக்க முடியும்? இது வெறும் ராஜாக்களோட கதை மட்டும் இல்ல, காலத்தையே ஜெயிச்ச ஒரு பரம்பரையோட கதை. வாங்க, சோழர்களோட உலகத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போலாம். எட்மண்ட் பர்க் சொன்ன இந்த விஷயம் சோழர்களுக்கு அப்படியே பொருந்தது. பாருங்க, அவங்க கட்டுன அணைகள், உருவாக்குன சட்டத்திட்டங்கள், செதுக்குன கோயில்கள், இது எல்லாமே நேத்து வாழ்ந்தவங்களோட அறிவையும் இன்னைக்கு வாழ்ற நம்மளோட தேவையையும் நாளைக்கு வரப்போற சந்ததியோட நலனையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு அக்ரிமெண்ட் மாதிரிதான். அப்போ 1000 வருஷத்துக்கு நிக்கிற மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி கட்டுறது? இதுக்கான பதில் ஒரே நாள்ல கிடைச்ச வெற்றி இல்ல, பல 100 வருஷமா ரொம்ப பொறுமையா போட்ட ஃபவுண்டேஷன்ல இருக்கு. உண்மையான பெருமை ஒரே ராத்திரியில வராதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜாக்களோட அந்த பயணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜராஜ சோழனிலிருந்து ஆரம்பிக்கல. அதுக்கும் பல வருஷம் முன்னாடி அவரோட முன்னோர்கள்ல ஒருத்தர் கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச ஒரு விஷயத்த செஞ்சு காட்டினார். வாங்க, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா ஓடுற காவேரி ஆத்துல, அதுவும் வெறும் மணல் படுகையில ஒரு அணை கட்டணும். இதுதான் கரிகால சோழனுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால். எந்த டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துல இது எப்படி செஞ்சிருக்க முடியும்? இந்த கேள்வி பல வருஷம் கழிச்சு வந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸையே தலைய பிக்க வச்சது. அவரோட தீர்வு பார்க்க ரொம்ப சிம்பிள், ஆனா அதுலதான் அவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? முதல்ல பெரிய பெரிய பாறைகளை ஆத்துல போட்டாங்க. அப்புறம் வெள்ளம் வரும்போது அந்த தண்ணி பாறைக்கு அடியில இருக்கிற மணலை அரிச்சிட்டு போகும். அப்ப என்னாகும்? பாறைகள் அதோட சொந்த வெயிட்லயே ஆழமா மண்ணுக்குள்ள இறங்கி அப்படியே லாக் ஆயிடும். இது ஒரு அசைக்க முடியாத ஃபவுண்டேஷனை உருவாக்குச்சு. இந்த டெக்னிக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, 1800கள்ல சர் ஆர்த்தர் காட்டன்னு ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் இதே ஐடியாவை காப்பி பண்ணி தான் கல்லணைக்கு மேல இன்னொரு அணையையே கட்டினார். கரிகாலனுக்கு அப்புறம் சோழர்களுக்கு ஒரு சுலபமான காலம் அமையல. கிட்டத்தட்ட 600 வருஷம், ஒரு இருண்ட காலம்னே சொல்லலாம். ஆனா அவங்க முழுசா அழிஞ்சு போகல. ரொம்ப பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா திட்டம் போட்டு அவங்க சக்திய திரும்பவும் நிலைநாட்ட ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, இந்த டைம் லைன் அவங்க எப்படி மெதுவா மேல வந்தாங்கன்னு காட்டுது. 850ல விஜயாலயன் தஞ்சாவூர் பிடிச்சு தலைநகரமா மாத்துறார். அதுக்கப்புறம் வர முதலாம் பராந்தகன் ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வரார். ஆனா அவங்களோட உண்மையான பலம் வாள்ல மட்டுமல்ல, அவங்களோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இன்ஜினியரிங்ல இல்ல, ஜனநாயகத்துல இருந்துச்சு. கற்பனை பண்ணி பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா லோக்கல் எலெக்ஷனுக்கான ரூல்ஸ ஒரு கோயில் சுவர்ல செதுக்கி வைக்கிறார். ஆமா, இன்னைக்கு நாம அரசியல் சாசனம்னு சொல்ற மாதிரி யார் பதவிக்கு வர முடியும், யார் வரக்கூடாதுன்னு ரொம்ப டீட்டெயிலா அதுல இருந்துச்சு. இந்த லிஸ்ட் பாருங்களேன். திருடுனா பதவி கிடையாது, ஊழல் செஞ்சா தகுதி நீக்கம், கணக்கு காட்டலனாலும் அவுட். இதெல்லாம் கேட்கும்போது இப்போ நடக்கிற எலெக்ஷன் ரூல்ஸ் மாதிரி இல்லையா? பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அரசாங்கம் எப்படி பொறுப்பா இருக்கணும்னு எவ்ளோ தெளிவா யோசிச்சிருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ நாம பார்த்த இந்த எல்லா அடித்தளங்களும், அதாவது கரிகாலனோட இன்ஜினியரிங், பராந்தகனோட ஜனநாயகம், இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒருத்தருக்காக வழி செஞ்சது. இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மாபெரும் சகாப்தத்தை உருவாக்குன ஒருத்தர், அவர்தான் ராஜராஜ சோழன். அவர் வெறும் போர்க்களத்துல ஜெயிக்கிற ராஜா மட்டும் இல்ல, அவர் ஒரு விஷனரி. இந்திய சரித்திரத்திலே முதல் முறையா நாட்டுல இருக்கிற எல்லா நிலத்தையும் அளந்து கணக்கெடுத்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்த நிர்வாகி. நம்ம வர்த்தகத்தை தரவழியா மட்டும் இல்லாம சீனா, அரேபியான்னு கடல் கடந்து கொண்டு போன பொருளாதார நிபுணர். அது மட்டும் இல்ல, இன்னிக்கும் உலகமே ஆச்சரியமா பாக்குற தஞ்சை பெரிய கோயில கட்டின ஒரு மாபெரும் கலைஞர். ஒரு பேரரசு நிக்கணும்னா இந்த மாதிரி பலமான தூண்கள் தேவைன்னு அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். 80 டன், அதாவது கிட்டத்தட்ட 10 யானைகளோட எடை. அவ்ளோ பெரிய ஒரே ஒரு கல்ல தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தோட உச்சிக்கு எப்படி கொண்டு போனாங்க? எந்த கிரேன், எந்த மெஷினும் இல்லாத காலத்துல இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இன்னைக்கும் அது ஒரு மர்மமா தான் இருக்கு. ஆனா இந்த கோயிலோட உண்மையான பிரம்மாண்டம் அதோட உயரத்துல மட்டும் இல்ல. இங்கதான் ராஜராஜனோட உண்மையான பெருந்தன்மை தெரியுது. அவர் என்ன நினைச்சார்னா, இந்த கோயில் வெறும் ஒரு ராஜாவோட சாதனைன்னு மட்டும் வரலாறுல நிக்க கூடாது, இது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட உழைப்பு, அவங்களோட சாதனைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனாலதான் கோயில் கட்டினதுல பங்கெடுத்த ஒவ்வொருத்த பேரையும் கல்வெட்டுல செதுக்கினார். அந்த லிஸ்ட்ல தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் பேர்ல இருந்து வேலை செஞ்சவங்களுக்கு தாகத்துக்காக மோர் கொடுத்த அழகிங்கிற ஒரு சாதாரண பெண் வரைக்கும் எல்லாரோட பேரும் இருக்கு.
ஒரு பெரிய சாதனைய உருவாக்க ஒவ்வொரு சின்ன பங்களிப்பும் எவ்ளோ முக்கியம்னு இதை விட அழகா சொல்ல முடியாது. தஞ்சை பெரிய கோயில் சோழர்களோட திறமைக்கு வானுயர நிக்கிற ஒரு சாட்சி. ஆனா அவங்களோட மிக முக்கியமான இன்னிக்கும் உயிர்ப்போட இருக்கிற ஒரு பாரம்பரியம் கல்லுல இல்ல, அது இந்த மண்ணுல தண்ணில ஓடிக்கிட்டு இருக்கு. சோழர்களோட நாகரிகத்தோட இதயமே தண்ணீர் தான். அவங்க பொருளாதாரம் எப்படி இயங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுல கிட்டத்தட்ட பாதி பங்கு நீர் மேலாண்மைக்கு தான் போகுது. விவசாயம், வர்த்தகம், நிர்வாகம்னு எல்லாமே தண்ணீரை நம்பிதான் இருந்துச்சு. தண்ணீரை சரியா கையாண்டதுதான் அவங்க செழிப்புக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அவங்க செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. மழைத் தண்ணியோட ஒவ்வொரு சொட்டையும் வீணாக்காம அத ஆறு, கால்வாய், ஏரி, வாய்க்கால், குளம்னு ஒரு பெரிய நெட்வொர்க் மூலமா சேமிச்சு தேவைக்கு ஏத்த மாதிரி விநியோகம் செஞ்சாங்க. இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு திறமையா இருந்துச்சுன்னா, அன்னைக்கு அவங்க வெட்டின சில ஏரிகள் இன்னைக்கும் நம்ம ஊர்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இது வெறும் சட்டமோ திட்டமோ இல்ல, இது ஒரு புனிதமான கடமை. ராஜராஜ சோழனே ஒரு கல்வெட்டுல என்ன சொல்றாருன்னா, வரப்போற காலத்துல யார் இந்த ஏரியாயும் மதகையும் சரியா பாத்துக்கறாங்களோ அவங்களோட பாதங்கள் என் தலை மேல இருக்கும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு மன்னன் எதிர்கால சந்ததிக்கு எவ்ளோ பெரிய மரியாதையும் பொறுப்பையும் கொடுத்துட்டு போறாரு. அப்போ 1000 வருஷம் பழமையான அவங்களோட தீர்வுகள் இன்னைக்கும் நமக்கு கை கொடுக்குதுன்னா, நாம அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம்? ஒரு உண்மையான லெகசிங்கிறது நாம கட்டுற பில்டிங்ல இல்ல, காலத்தை தாண்டி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் பயன்படுற மாதிரி ஒன்னு உருவாக்குறதுல தான் இருக்குன்னு சோழர்கள் நமக்கு கத்துக் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நாம தேடிட்டு இருக்கிற நம்ம எதிர்காலத்துக்கான பதில்கள் நம்மளோட கடந்த காலத்துல தான் ஒழிஞ்சிருக்கோம்.